ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் அமீர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அமீர் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் நல்லவர், வல்லவர், எளிமையானவர், சிறந்த நடிகர், கொடை வள்ளல், அன்பை மட்டுமே பரப்பக்கூடியவர். அதாவது நிறைய ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் அன்பை பரப்புங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். அன்பு ஒன்று தான் அனாதை அப்படிங்கிற இவர் பேசின வார்த்தை வந்து ரொம்பவுமே பிரபலமாக இருக்குது. அப்படியேப்பட்ட தனுஷோட இமேஜை உடச்சி எரியுது மாதிரி இன்றைக்கி நடிகை நயன்தாரா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவரோட கணவரோட சேர்ந்து. ஸோ சமூக வலைதளங்களில் வந்து இதை தான் நிறைய பேர் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நினச்சி நயன்தாரா ஏன் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நடிகை நயன்தாரா ஏன் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க, அந்த அறிக்கையில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஸோ நானும் அப்படி தான் திரைப்படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நல்லாயிருக்கும். இயக்குனர் விக்னேஷ் சிவன் அதை இயக்கியிருப்பார். ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் கௌதம் மேனன் தயாரிக்கிறதா இருந்துச்சு. அதாவது கௌதம் கார்த்திக் நடிக்கிறதா இருந்து. அதுக்கப்புறம் நடிகர் தனுஷ் அவரோட ஒண்டர் ஃபார் ஃபிலிம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட தயாரிப்பில் இதை பண்ணுறதுக்காண்டி அவர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நடிகர் தனுஷ் தான் இதை தயாரித்தார். பட் ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி, ஹீரோயின் வந்து நயன்தாரா வந்து கமிட் ஆனாங்க. ஸோ அப்போ தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களுக்கு வந்து பழக்கமாச்சு. ஸோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தனுஷும் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்க தான் செஞ்சார். ஆனால் விக்னேஷ் சிவன் கேட்ட அமௌண்ட்டை விட பட்ஜெட், அவர் கொடுத்த பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாகவே அந்த படத்துக்கு வந்து செலவழித்து விட்டார். இதனால் நடிகர் தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு கொஞ்சம் முரண்பாடாயிட்டு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே நான் 5 காசு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன்ட்ட சொல்லிட்டாரு. அதனால மீதி இருக்க பணத்தை வந்து நடிகை நயன்தாரா தான் விக்னேஷ் சிவனுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தது வந்து நயன்தாரா தான் அப்படின்னு ஒரு சில தகவல் வந்து இருக்குது. ஸோ இதனால் விக்னேஷ் சிவனுக்கும் நம்ம தனுஷ் அவருக்கும் ஒரு சில மன கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல வெற்றிகரமாக போச்சுன்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட நல்ல ரீச் ஆச்சு படம் வந்து. மக்கள் எல்லாமே வரவேற்றாங்க. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஆனால் அந்த திரைப்பட ரிலீஸ்க்கு அப்புறம் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து வெளியில் வந்து சொல்லலை. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நானு ரவுடி தான் திரைப்படத்தில் நடிக்கும்போது ஏற்பட்ட பழக்கம், அதாவது நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் பழக்கம் வந்து காதலாக மாறிச்சு. 2 பேருமே திருமணம் முடித்தாங்க. இப்போ 2 குழந்தைகளை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே தெரியும். ஸோ இவங்களுக்கு நடந்த அந்த திருமண நிகழ்வை வந்து ஒரு ஆவணப்படமாக வெளியிடலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. பல கோடி ரூபாய்க்கு, ஃப்ரீயாக பண்ணல, பல கோடி ரூபாய்க்கு இவங்க திருமண நிகழ்வு, அதாவது இவங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த வீடியோ வெளியிட வந்து ஒப்பந்தம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதாவது இந்த ஆவணப்படத்தில் வந்து நடிகர் தனுஷ் அவர் தயாரிப்பில் வெளிவந்த நானும் ரவுடி தான் படத்தில் உள்ள பாடல் காட்சிகள், அப்புறம் பாடல் வரிகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அனுமதி வேணும். ஸோ அப்படிங்கும்போது இவங்க வந்து முறையாக நடிகர் தனுஷ்ட வந்து இவங்க கேட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவனும் சரி, நயன்தாராவும் சரி, தனுஷோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காண்டி அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் நடிகர் தனுஷ் வந்து அவருக்கு பெர்மிஷனே கொடுக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சு, இன்னும் இந்த ஆவணப்படம், அதாவது நயன்தாராவோட வெட்டிங் ஆல்பம் வந்து நீ வெளிவரலையே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவணப்படத்தில் வந்து நானு ரவுடி தான் திரைப்படத்தில் உள்ள பாடல் வரிகள், காட்சிகள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்துறதுக்கு வந்து நடிகர் தனுஷ் இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கல. அதனால தான் 2 வருடமாக அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஆவணப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னோட்டமாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரை வந்து வெளியிடுறாங்க. அதாவது நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண வாழ்க்கை பற்றி ஒரு ஆவணப்படத்துக்கான ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரில் 3 வினாடி நானு ரவுடி தான் திரைப்படத்தோட காட்சிகள் வந்து இருக்குது. மேக்கிங் வீடியோ மாதிரி இருக்குது. 3 மினிட் இல்லை, அதாவது 3 செகண்ட், 3 வினாடி மட்டும்தான். அதுக்கு நடிகர் தனுஷ் வந்து அவரோட வக்கீல் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதாவது இந்த காட்சியை வந்து நீங்கள் அதில் பயன்படுத்தினதுக்கு எனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு. எவ்வளோ பாருங்கள், 3 செகண்ட் வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய். அதாவது அவர் வந்து அவரோட தயாரிப்பில் வந்து அந்த படத்தில் உள்ள காட்சிகளை அதில் பயன்படுத்துறதுக்கு வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்படியே பயன்படுத்தினா எங்களுக்கு 10 கோடி ரூபாய் பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. அதாவது இந்த ட்ரெய்லர்லேயே 3 செகண்ட் வச்சுருக்காங்க. பட் ஆவணப்படத்தில் இந்த திரைப்படம் மாதிரி பண்ணுறாங்க. அதில் வந்து நானு ரவுடி தான் திரைப்படத்தில் உள்ள காட்சிகள் எவ்வளோ இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து நீ தெரிய வரலை. ஏன்னா தனுஷ் வந்து 2 வருஷமாக பெர்மிஷன் கொடுக்கல. அதனால் அந்த காட்சிகளில் வச்சுருக்காங்களா இல்லை நீக்கிட்டாங்களான்னு அந்த மாதிரி நமக்கு தெரியலை. இப்போ நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டதுனால
ரைட்ஸுக்காண்டி காப்பி ரைட்ஸ்க்காண்டி கேட்குறாரு. அவர் இவ்வளோ நல்லா காப்பி ரைட்ஸ் கொடுக்கல. இப்போ நயன்தாரா வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஸோ நடிகர் தனுஷ் மீதுள்ள ஒரு வன்மத்தை கக்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க சமூக வலைதளங்களை வந்து அறிக்கை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அவர் நடிகர் தனுஷ் வந்து வெளியில தான் அன்பை பரப்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் ரசிகர்களை வந்து ஏமாத்துறாரு. அவர் ரொம்ப வன்மத்தை வந்து உள்ள வச்சுட்டு இருக்காரு. அதாவது கேட்டுக்கோங்க, என்ன சொல்லாருன்னா, செல்வராகவன் கஸ்தூரி ராஜா, அதாவது நடிகர் தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா அவங்களோட அண்ணன் செல்வராகவன் இல்லைன்னா நடிகர் தனுஷ் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்குதலை வந்து தனுஷ் மீது சொல்லியிருக்காங்க. அதாவது சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவரோட அப்பா வந்து பெரிய ஆளாக இருக்கலாம் சினிமாவில், அதனால் பையன் வந்து பெரிய ஹீரோவாக வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தது இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சினிமா வாரிசுகள் எல்லாமே சினிமாவில் வந்து நிலையாக இருந்தது கிடையாது. பட் நடிகர் தனுஷ் வந்து அவரோட திறமையால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த அளவு வந்து உயர்ந்து வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நடிகை நயன்தாரா வந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதாவது நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் வந்து அனுமதி கேட்டுட்ருக்கோம், ஆனால் தனுஷ் வந்து கொடுக்கவே இல்லை. அவருக்கு வந்து நானும் ரவுடி தான் அந்த திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சதுனால எனக்கும் சரி, விக்னேஷ் சிவனுக்கும் சரி, நான் அப்புறம் யார் நம்ம விஜய் சேதுபதி சரி, எல்லாருக்குமே புகழ் வந்து அதிகமாகிட்டே சொல்லலாம். ஏன்னா படம் வந்து தாறுமாறான ஹிட்டு. அதை வந்து தனுஷ்க்கு வந்து பொறுத்துக்க முடியலை. மற்ற நடிகர்கள் வந்து வளர்ச்சியடை வந்து பொறுக்கலை, அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நடிகை தனுஷை தாங்கி நிறைய கருத்துக்கள் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நான் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நடிகை நயன்தாரா வந்து தனுஷ் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஆனால் நடிகை நயன்தாரா இல்லைனா விக்னேஷ் சிவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும். அவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இவ்வளோ பிரபலமாக தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கிறதுனால தான் விக்னேஷ் சிவன் தெரியுதாரு. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி தனுஷை வந்து அவங்க அண்ணன் அவங்க அப்பா இல்லைன்னா அவர் வந்து பிரபலம் ஆயிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க போட்ட அந்த போஸ்ட்டை வந்து சமூக வலைதளங்களில் போட்ட போஸ்ட்டை வந்து நிறைய முன்னணி நடிகைகள் வந்து லைக் போட்டிருக்காங்க. முக்கியமாக கேரளாவை சேர்ந்த டாப் ஹீரோயின்கள் வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் தனுஷ் மீது நிறைய கோவங்கள் இருந்திருக்கலாம், இல்லைனா இவங்க ஒரு மலையாள நடிகை அப்படிங்கிறதுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை சக நடிகை தானே அப்படிங்கிற மாதிரி கூட சப்போர்ட் பண்ணலாம். நடிகர் தனுஷ் மீது இதுக்கு முன்னாடி ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஒரு சில நடிகைகள் கூட வந்து சேர்த்து பேசப்பட்டது, ஒரு சில நடிகைகளோட திருமண முறிவுக்கு காரணமான ஒரு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் இருக்குது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எதுவும் வெளியே வரல. ஸோ அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் தான் திரையுலகில் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது. பட் விக்னேஷ் சிவன் நயன்தாரா 2 பேருமே வெளியிட்ட அந்த அறிக்கை வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேரையை டேமேஜ் பண்ணிட்டுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், அப்புறம் இசையமைப்பாளர் எஸ்.எஸ். குமரன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நயன்தாரா ஒன்று இலவசமாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து உங்கள் ஆவணப்படத்தை கொடுக்கல. அதாவது பல கோடி ரூபா பேரம் பேசி தான் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து உங்கள் திருமண ஆல்பத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது அவர் மட்டும் எதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்? அவரோட தயாரிப்பில் வந்து திரைப்படத்தில் உள்ள காட்சிகளை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் பணம் கொடுக்க தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது போக அவரோட நிறுவனத்தில், அதாவது அவரோட இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு படத்தோட டைட்டில் தான் எல்ஐசி. அந்த டைட்டில் தான் இயக்குனர் சிவன் வந்து அடுத்த ஒரு படத்துக்கு வச்சிருக்காரு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிரச்சனை கூட பெரும்பான்மையாக நிறைய இடத்துல பேசப்படுது, அதாவது எல்ஐசி அப்படிங்கிறத. பட் ஆரம்பத்திலே எஸ்.எஸ். குமரன் வந்து அவரை சொல்லியிருக்காரு, இயக்குனர் விக்னேஷ் சிவன், அந்த மாதிரி நான் வந்து அந்த பேரை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தாதுங்கன்னு. ஆனால் அதையும் மீறி விக்னேஷ் சிவன் வந்து எல்ஐசி அப்படிங்கிற பேரில் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காரு. அதாவது விக்னேஷ் சிவன் அப்படிங்கிறவர் வந்து நயன்தாரா கூட இருக்கனால ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி இருக்காரு. பட் எஸ்.எஸ். குமரன்லாம் ஒரு எளிய மனிதர்கள் மாதிரி தான் சினிமாவில் வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இயக்குனர் விக்னேஷ் சிவன் வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ முடிஞ்சால் என்னனாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த எல்ஐசி அப்படிங்கிற பேரை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தினாரு. ஸோ எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. உங்களுக்கு ஒரு அநியாயம்னா கடவுள் பார்ப்பாருன்னா, அப்போ எனக்கு நீங்கள் பண்ணினதையும் கடவுள் வந்து பார்க்க தான் செய்வார். எல்லாத்தையும் கடவுள் வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. நடிகர் தனுஷ் மீது இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தம்பதியினர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பட் நடிகர் தனுஷோட வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு வந்து நான் எதுவும் பதிலளிக்க மாட்டேன், நடிகர் தனுஷ் வந்து பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகர் தனுஷ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா. ஏன்னா நயன்தாராவோட அறிக்கை வந்து டோட்டலாக நடிகர் தனுஷோட பேரையே டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் சொல்லலாம். சரி பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு வந்து நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஏன் இந்த அளவுக்கு அவங்க ஒரு வன்மத்தை கற்கிறாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் இவங்க 2 பேரும் போட்ட ஒப்பந்தம் வந்து ரொம்ப நாளாகவே நீடிச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா 2 வருடமாக இது வந்து அதாவது இழுபறியாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா ரிலீஸ் பண்ண முடியலை. ஏன்னா இவங்க வந்து நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் உள்ள அந்த காட்சிகளை வந்து இவங்க அதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நடிகர் தனுஷ்ட வந்து காப்பிரைட்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனால் அவர் இது வரைக்கும் காப்பிரைட்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் இப்போ அந்த ஒப்பந்தம், ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கூட இவங்க பல கோடிக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க.
அதனால் உடனே இப்போ அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தனுஷ் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதாவது 3 செகண்ட் வீடியோ நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கு எனக்கு 10 கோடி நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நடிகர் தனுஷ் வந்து எந்த மாதிரி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. நடிகர் தனுஷ் நல்லவரா கெட்டவரா, இல்லை நடிகர் நயன்தாரா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.